எல்லாருக்கும் வணக்கங்க. கன்னியா ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூலை மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை போராட நட்சத்திரம் சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி சுக்கிர பகவானுடைய சாரத்தில் 3வது பாதம் தனுசு ராசி மீன லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்பட போகுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஜூலை மாதத்தில் கன்னியா ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக நம்ம பார்க்க போகிறோம். கன்னி ராசியாதிபதி தானுங்க தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம். வேறு யாருக்குமே இல்லாத ஒரு பிராப்தம் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. ராசியாதிபதி புதன், அதே ராசியாதிபதி தான் தொழில் ஸ்தானாதிபதியாக வரக்கூடியது. அப்போது தொழில் ஸ்தானாதிபதியும் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் இந்த மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 11வது பாவகன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுபஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்க மிக அற்புதமான ஒரு நேரம். இந்த நேரம் பொதுவாக இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் சம்பாதிக்கிறதுக்கான நேரத்தை கொடுத்துவிடும். சாதிக்கிறதுக்கான நேரம் அப்படின்றது ஏதாவது ஒரு நேரத்தில் தான் நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் சாதிக்கிறதுக்கு உண்டான நேரமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி சாதித்தவங்க, சம்பாதிச்சவங்க, பெரிய லெவலில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடியவங்க, 1000 பேருக்கு 2000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு அந்த நிறுவனத்தார் எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டதுனால தான் மேலே இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் தான் கன்னியா ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஆதாரம் இல்லாமல் சொல்லலைங்க. கை கொடுத்தா மீளலாம், சொல் கொடுத்தா, வார்த்தை கொடுத்தா மீள முடியாது. கொடுக்குற ஆதாரம் போதுமான்னு பார்த்துக்கிடுங்க. லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சுபஸ்தானத்தில் இருந்து தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய சாரம் வாங்குறார். போராடம் நட்சத்திரம் எல்லாருக்கும் தெரியும். யாருடைய நட்சத்திரம்னா சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம் அப்படின்ட்டு. அப்போ சுக்கிர பகவான் தனஸ்தானாதிபதி சாரத்தில் லாபஸ்தானாதிபதி தனகாரகன் வீட்டில் இருக்கார். அப்போது இந்த மாத தொடக்கத்தில், அதாவது ஜூலை மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை பிறக்கப்படுது இல்லைங்களா, அந்த நாளில் மட்டும் நடக்கக்கூடிய பரிவர்த்தனைகள் என்னன்றது பார்த்துக்கோங்க. சந்திர பகவானுடைய வீடு தான் லாபஸ்தானம் இந்த கன்னியா ராசியில் பிறந்தவங்களுக்கு. அப்போ லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் இருக்குதுன்னா, புதன் இருக்குது, குரு பகவான் இருக்குது, அப்படி சுக்கிர பகவான். அப்போது புதனுடைய வீட்டை பார்க்கிறாரு சந்திரன். சந்திரனுடைய வீட்டில் தான் புதன் இருக்கார். ஒரு பரிவர்த்தனை. 2வது சுக்கிரன் தனஸ்தானாதிபதி, 2வது பாவகம் தான் தனஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க. அப்போ தனஸ்தானாதிபதியுடைய சாரத்தில் சந்திரன் இருக்கார். பூராட நட்சத்திரம்ன்றது சுக்கிர பகவானுத்தானே. அப்போ சுக்கிர பகவான் கடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல, அதாவது சந்திர பகவானுடைய வீட்டில் இருக்கார். சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன், சந்திரனுடைய வீட்டில் சுக்கிரன். 2வது பரிவர்த்தனை. 3வது சொல்கிறேனுங்க, குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் சந்திரன், சந்திரனுடைய ஆதிக்கத்தில் குரு. அப்போ 3 பரிவர்த்தனைகள் இங்கே ஏற்பட்டிருக்கு. இது எல்லாமே நமக்கு தொழில் நிமித்தமாக, தனம் நிமித்தமாக தான் நமக்கு மாற்றங்கள் வரப்போகுது. அதாவது நம்மளால் முடியாது, நம்ம அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு நம்ம ஜோலி அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தால் இந்த நேரம் உங்களுக்கு நான் சவாலாக சொல்கிறேனுங்க. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா, நெசத்துக்கு சொல்கிறேன், உங்கள் வம்சத்தில் யாரும் வாழாத வாழ்க்கை வாழ்ந்து விடுவீங்க. அது என்ன சார், ஜூலை 16ஆம் தேதி வரைக்கும் அப்படி என்ன சார் நடக்க போகுதுன்னா, ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதிக்குள்ளார இந்த கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சூரிய பகவான் 10வது பாவகத்தில் இருக்க போகிறார். 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதிக்குள்ளார அவர் லாபஸ்தானத்துக்கு வந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆனாலும் தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில், குரு பகவானுடைய பார்வையில் வராரு. சூரிய பகவான் அரசு துறையில் இருக்கிறவங்க, அயல்நாட்டில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் சூரிய பகவான் நல்லா வலுவாக இருக்கணும். அப்போது உங்கள் ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் வரக்கூடிய சூரிய பகவான் 6ஆம் தேதியிலிருந்து புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய தனகாரகனுடைய சாரத்தில் வரார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க,
இந்த சனி பகவான் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா தொழில்காரகன், நீதிகாரகன், தர்மகாரகன், என்ன வேணாலும் சொல்லலாம் சனி பகவான். சனி பகவானுக்கு குரு பகவான் வீடு கொடுக்குறாரு. சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறாரு இந்த மாத தொடக்கத்தில். இந்த சூரியன் அப்படின்றது குரு இருக்கிறதுக்கு 2வது இடம். குரு கோட்சார ரீதி எங்கே இருக்கணும், அங்கேருந்து 2வது இடம். அப்போ உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்துக்கு அதிபதி. 12வது பாவகத்துக்கு அதிபதி யார் அப்படி யாருன்னா புதன். புதனுடைய வீட்டில் தான் சூரியன் இருக்கார். கரெக்டாக 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி புதன் இந்த இடத்துக்கு அதிபதி, 10வது பாவகத்துக்கு அதிபதி புதன் சூரியனுடைய வீட்டுக்கு வந்துடுவார். ஏற்கனவே சந்திரனும் குருவும் கிரக பரிவர்த்தனை சொன்னோம் இல்லைங்களா. 7ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதிக்குள்ளார, 7ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதிக்குள் அந்த தேதியிலிருந்து 7ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை புதனும் சூரியனும் இங்கே பரிவர்த்தனை ஆகுது. அப்போ புதன சூரியனும் பரிவர்த்தனை அப்படின்னும் போது வேலை இல்லாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனுங்க, போகிறதுக்கு ஒரு வழி இல்லாமல் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த நேரம் உங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துரும். நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க. நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, இந்த நேரத்தை நெசத்துக்கு சொல்கிறேனுங்க, சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்க, பணப்பிரச்சனை இருக்குதுங்க, இருக்கலாமா செத்து போயிடலாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த நேரம் அற்புதமான நேரம். 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை நிச்சயமாக உங்களை தூங்க விடாது இந்த பிரபஞ்சம். ஒவ்வொரு நாள்லையும் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் விதைக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய விதை தான் எதிர்காலத்தில் மிகப்பெரிய விருட்சமாக வளரும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி இந்த கன்னியா ராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதியும் திருமணஸ்தானாதிபதியும் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் தனஸ்தானாதிபதி. அப்போ திருமணஸ்தானாதிபதி யான்னு கேட்டிங்கன்னா குரு. கல்யாண காரகனாக வரக்கூடியவர் சுக்கிரன், கல்யாண ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் குரு. உங்கள் ராசிக்கு 11வது பாவகம் லாபஸ்தானத்தில் திருமண காரகனும் திருமண ஸ்தானாதிபதியும் ஒரே பாவகத்தில். பொருளாதார ரீதியாக சங்கடங்கள் இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க 60% இருக்கிறீங்க அப்படின்னா, மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் இல்லை, மன வாழ்க்கை அமையவே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்க தானே செய்கிறீங்க. மீதி 40% நண்பர்கள். கன்னியாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும். பிரிஞ்சு போன கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை ஏற்படுத்தும். பிரியக்கூடிய மனநிலையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த நேரங்கள் நல்ல எண்ணம் சிந்தனைகள் ஏற்படுத்தி கொடுத்துரும். நிரந்தரமாக பிரிஞ்சு போனவங்களுக்கு மீண்டும் மறுமணத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நேர காலங்கள் வரப்போகுதுங்க. நமக்கு இதில் நீட் இருக்குது அப்படின்னா நம்ம எடுத்துக்கிடலாம். என்னதான் இந்த பிரபஞ்சம் நமக்கான பாதையை உருவாக்கி கொடுத்தாலும் அந்த பாதையில் போகணும்னு நினைக்கிறவங்க தான் மேலுக்கு வருவாங்க இல்லையா? இல்லை, நேர காலங்கள் சரியாக இருந்தால் எல்லாமே அதுவாக செய்யட்டும் அப்படின்னா, இதை விட 1000 மடங்கு நேரம் சரியாக இருந்தாலும் சாதகமாக இருந்தாலும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. உழைப்புன்ற விதையை போடும் பொழுது தான் வளர்ச்சின்ற ஒரு விருட்சம் வரும். அதை மனசில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகத்தில் இருக்க மாட்டீங்க, செய்கிற வேலைக்கும் படித்த படிப்புக்கும் சம்மதம் இல்லாமல் இருப்பீங்க. அல்லது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம். உங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு வராமல் இருக்கலாம். இந்த நேரம் இந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் குரு பகவானோடு சேர்ந்திருக்கார். தனகாரகன் சொல்லக்கூடிய குரு தனஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியோடு சேர்ந்திருக்கிறது. இதெல்லாம் பிரமாதமான ஒரு நேரமாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி தனகாரகன் தனஸ்தானாதிபதி ஒரு ராசிக்கு 3வது பாவகத்தை பார்க்குறாங்க. அந்த ராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவும் பார்க்க தான் செய்கிறாரு. இதனால் என்ன சார் நடக்க போகுது? தைரியஸ்தானாதிபதி. அப்போது அந்த தைரியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவோட குரு பகவானும் தொழில் ஸ்தானாதிபதி தனகாரகன் எல்லாம் சேர்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். 10 நிமிஷத்தில் ஆகக்கூடிய வேலை மற்றவங்களுக்கு நமக்கு 10 நாள் போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வாங்க, நாளைக்கு வாங்க, அடுத்த மாதம் வாங்க, அடுத்த வாரம் வாங்க, இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. நாள் தான் போகுதே தவிர நல்லது நடந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னியாராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூலை மாதத்திலிருந்து நினைச்ச காரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஐயா,
நான் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஜோதிடம் சொல்லலை, அது பாவம். அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன். இதில் இருக்கக்கூடிய விவரங்களை முழுமையாக சொல்கிறேனுங்க. சங்கடங்களை நீக்கிக்கிடுங்க, சந்தோஷப்படுறதுக்கு தயாராகிடுங்கன்னு சொல்கிறது தான் இந்த ஜோதிடத்துடைய பலன். வரக்கூடிய ஜூலை மாதத்தில் நெசத்துக்கு சொல்கிறேனுங்க, கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் ஒவ்வொரு நாள்லேயும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுங்க. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இன்னும் சில பேருக்கு வாகன யோகம் இருக்குது. 4வது பாவகத்தில் சந்திர பகவான் மாத தொடக்கத்திலேயே. சந்திர பகவான் யாருடைய சாரம்? சுக்கிரன். சுக்கிரன் யாருன்னு கேட்டிங்கன்னா வாகனத்துக்கு ஆடம்பரத்துக்கு அதிபதி. சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதும் ஜூலை மாதம் 3ஆம் தேதி லாபஸ்தானாதிபதி புத்திரஸ்தானத்தில் வந்து குருவும் சந்திரன் நேருக்கு நேர் பார்ப்பதால் சந்திரமங்கல யோகம், குரு சந்திர யோகம் ஏற்படும். தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி ஒருத்தர் பார்த்துக்குவாங்க. தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி ஒருத்தர் பார்த்துக்குவாங்க. இதனால் ஜூலை மாதம் 3ஆம் தேதியிலிருந்து ஒரு சிலருக்கு வாகன யோகம் உண்டு, உத்தியோக உயர்வு உண்டு. வரக்கூடிய ஜூலை மாதத்தில் நீங்கள் சம்பாதிச்சிங்களா அல்லது சாதிச்சிங்களா அப்படின்ற விவரத்தை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பயன்படுத்திக்கோங்க, நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு எந்தளவுக்கு பிரயோஜனமாக இருந்தது, பயனுள்ளதாக இருந்தது அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை பார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுடைய சாதகத்தை அனுப்பி வைங்க. முழுமையாக, விரிவாக, விளக்கமாக, அருமையாக, அற்புதமாக உங்களுடைய சாதகத்தை பார்த்து கொடுக்குறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணங்களில் கன்னியா ராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.